19 லட்சம் பேர் ஓட்டு போட்டுருக்காங்க. தோல்வினா வந்து எது 0 இருந்தாலும் தோல்வி. உண்மையான இப்பதான் நாங்க சப்போர்ட் பண்ணணும். தமிழ் மீது பற்றுள்ளவங்க நாங்க போராடிக்கிட்டு இருக்கிறோம். தமிழர்களை சதி பண்ணி கொள்ள நினைக்கிறவங்க அதுக்கு சாதகமா இருக்காங்க. பொருள்ங்கிறத விட நாங்க தோற்று போகல. நாங்க கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நாங்கள் தலைவன் பிரபாகரனுக்காண்டியும் தமிழ் மக்களுக்காண்டியும் நாங்க வந்து குரல் கொடுப்போம். நாங்க அடுத்த 5 வருஷம் இல்லைன்னா அடுத்த 10 வருஷம்னாலும் இல்ல அடுத்த 5 வருஷம்னாலும் கண்டிப்பா பார்க்க முடியாது. ஒரு ஸ்டெப் பின்வாங்கி இருக்கிறதா பார்க்கணும். இதை நம்ம ரீபில்ட் பண்ண போறோம். அதே மாதிரி நம்ம தோல்வி என்பது வந்து நம்மளுக்கு வந்துட்டு புதுசு கிடையாது. தேர்தல் தோல்வி வந்து எங்க எல்லாத்தையும் ஊக்கம் தான் படுத்திருக்கே தவிர யாரையுமே வந்து கீழே கொண்டு போகல. திருப்பூர் மாவட்டம் பாத்தீங்க, அங்க போராட்டத்தில் நாங்கெல்லாம் இருந்தோம். இலவசமான கல்வி, தரமான மருத்துவம், தரமான கல்வி, இது மாதிரி தரங்கிறது வந்து மக்கள் மத்தியில போக மாட்டேங்குது. இந்த மாதிரி ஆளுங்க தான் பண்றாங்க. இப்போ விஜய் அண்ணா வந்து கேட்டா விஜய் அண்ணா வந்து இந்த மாதிரி பேசவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஈழத்தமிழரை பத்தி பேசவே இல்லை, ஏன்னா அவர் வந்து அதை வாக்கா மாத்த நினைக்கல அப்படிங்கிறாங்க. நாங்க வாக்கா மாத்துறதுக்கு நினைச்சிருந்தோம்னா ஈழத்தமிழர்களை பத்தி எல்லா இடத்துலயும் பேசி எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு தான் கேட்டுட்டு இருந்திருப்போம். பட் நாங்க ஈழத்தமிழர்களோட கஷ்டத்தை சொல்றோம், இந்த விழா வைக்கணுங்கிற அவசியம் இருந்திருக்காது எங்களுக்கு. கரெக்டுங்களா? அதை வழியை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத எங்களோட தாட்டு. இது மக்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சு வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா நல்ல விஷயங்கள் வந்து ஒரு சீக்கிரமா பரவுறது கிடையாது. அதுதான் பிரச்சனையா இருக்கு. இந்த தேர்தல் தோல்வி எந்த நீங்க பாக்குறீங்க ப்ரோ? அதாவது எப்படின்னா, இப்ப என்னையவே எடுத்துக்கோங்களேன். நான்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 1 மந்த் இருக்கும். 1 மந்த்துக்கு முன்னாடி தான் நான் சேர்ந்தது கட்சியில. ஓகேங்களா? தேர்தலுக்கு ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி தான் யாருக்கு ஓட்டு போடலான்னு முடிவு எடுக்கும் போது அண்ணன் வந்து நல்லா இருக்காரு அப்படின்னு தான் உள்ள வந்தது. பட் அந்த தேர்தல் தோல்வி வந்து எங்களை இது வரைக்கும் வர வச்சிருக்கு. ஏன் அப்படின்னா, இவ்வளவு தெளிவா இருக்காரு ஒருத்தர், இவருக்கு ஏன் வந்து வாக்கு போக மாட்டேங்குது, என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ அந்த தேர்தல் தோல்வி வந்து எங்க எல்லாத்தையும் ஊக்கம் தான் படுத்திருக்கே தவிர யாரையுமே வந்து கீழே கொண்டு போகல. திருப்பூர் மாவட்டம் பாத்தீங்க, அங்க போராட்டத்துல நாங்கெல்லாம் இருந்தோம். ஸோ அப்படி பார்க்கும்போது எங்களை மாதிரி இளைஞர்கள் வந்து இன்னும் தூண்டுது. இது இன்னும் வந்து நிறைய பேர் தப்பான பாதையில போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம சரிப்படுத்துறதுக்கு நினைக்கிறோம். விஜய் அண்ணா எடுத்திருக்கிறது வந்துட்டு இது வந்து ஒரு யோசிக்காம பண்ணது மாதிரிதான் இருக்கு இப்போதைக்கு. ஏன்னா ஒரு பெண்களுக்கு பாதுகாப்புனா எப்படி கொடுக்கணும்? நீ போதை வந்து ஒழிச்சாதானே நீ பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும். அந்த போதையே நீ ஒழிக்கலைன்னா எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு வரும்? இப்ப சின்ன எக்ஸாம்பிள், சரக்கு அடிக்கிறவனுக்கு சுய அறிவு இருக்காது, யாருக்குமே சுய அறிவு இருக்காது. அப்படி இருக்காத பட்சத்துல அவன் என்ன செய்யறான்னு அவனுக்கு தெரியாது. அந்த போதையில தான் அவன் ஒரு பொண்ணை கற்பழிக்கிறதும் ஒரு பாலியல் வன்கொடுமை சின்ன பிள்ளைங்களை எல்லாரையும் பண்றதும் அது போதை தான். ஆனா அந்த போதையே நம்ம வந்துட்டு அது ஒழிக்கலைன்னா எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு எப்படி இருக்கும்? நாளைக்கே ஒரு பொண்ணு நடந்து போனாலும் நாளைக்கே போதை போடுறவங்களுக்கு இது ஒரு பிரச்சனையா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். இதுதான் மக்களும் நினைக்கிறாங்க. ஆனா போதையை ஒழிச்சாதான் பெண்களுக்கு நிலையான பாதுகாப்பு கண்டிப்பா கிடைக்கணும்ட்டு நாம் தமிழர் கட்சி நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பா. இப்போ எப்படி நம்ம அடுத்த தேர்தலையாவது உங்களோட வாக்கு அதிகமாகவும் வெற்றி பெறக்கான வாய்ப்பு இருக்கா? ஆனா வெற்றி பெறுவோங்கிறத விட நாங்க என்ன தோற்று போகல. நாங்க கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நாங்கள் எங்க தலைவன் பிரபாகரனுக்காண்டியும் தமிழ் மக்களுக்காண்டியும் நாங்க வந்து குரல் கொடுப்போம். நான் இல்லாட்டியும் நாளைக்கு என் பிள்ளைய நான் வந்து குரல் கொடுக்க வைப்பேன். தேர்தல் தோல்வி கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குது. இருந்தாலும் வந்து அண்ணனே சொல்லிக்கிறாரு, நம்ம தேர்தலுக்காக வேலை செய்யற ஆளும் கிடையாது, மக்கள் பிரச்சனைக்காக, ஆமா மக்கள் பிரச்சனைக்காக முன்னெடுத்து அரசியல் செய்யறோம், இன்று இல்லாத எப்போரால வெல்வோம் அப்படிங்கிறாங்க. நாங்க அடுத்த 5 வருஷம் இல்லைன்னா அடுத்த 10 வருஷம்னாலும் இல்ல அடுத்த 5 வருஷம்னாலும் கண்டிப்பா வெற்றி பெற வைப்போம். ஆமா. பட் இந்த தனிச்சு போட்டிங்கிறது வந்துட்டு இது நம்ம அந்த அளவுக்கான பெருசா இந்த அடுத்த ஆட்சியில பாத்தீங்கன்னா இந்த திராவிட கட்சி இல்லாம இப்ப இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி, அப்புறம் மறுமலர்ச்சி திராவிடம், அந்த இது விடுதலை சிறுத்தைகள், இந்த மாதிரி ஒரு திராவிட கட்சி இல்லாத ஒரு கட்சி எல்லாம் அப்படி சேர்த்து அப்படி கொஞ்சம் வாய்ப்பு இருக்குதுன்னு என்னோட கருத்து. ஏன்னா இப்போ நீங்க சொன்ன விடுதலை சிறுத்தைகள் சீமானெல்லாம் விஜய் கூட போறதுக்கு ரெடியா இருக்காரு, ஆல்ரெடி தயாரா இருக்காரு. எல்லாருமே வந்துட்டு விஜய் பின்னாடி. ஆனா அரசியல் கலை எப்பவுமே மாறிக்கிட்டே இருக்கும். அடுத்த 5 வருஷம் அடுத்த 10 வருஷம் எப்படி மாறுதுன்னு தெரியல. ஆனா மாற்றம் வரும். நம்ம அண்ணனும் வந்து உட்காரணும். இந்த தடவை சட்டசபை செவிச்சு போறன்னு எதிர்பார்த்தோம், அது நடக்கல. ஆனா கண்டிப்பா ஒரு சட்டசபைக்கு போனா நல்லா இருக்கும். இல்லைன்னா இலவசம் வந்து மக்கள் வந்து பொருளா எதிர்பார்க்கறாங்க, பணமா எதிர்பார்க்கறாங்க. அதனால வந்து மக்கள் மத்தியில போகுது. இவர் எல்லாமே வந்து இலவசமான கல்வி, தரமான மருத்துவம், தரமான கல்வி, இது மாதிரி தர்றங்கிறது வந்து மக்கள் மத்தியில போக மாட்டேங்குது. எங்களை மாதிரி இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்துதான் நாங்க ஓரளவுக்கு வழி நடத்தி போயிட்டு இருக்கிறோம். இந்த தேர்தல் வந்து நாங்க வந்து
மக்களோட தோல்வி ஏன்னா இது வரைக்கும் அண்ணா வந்துட்டு வாக்கு சதவீதத்துல உயர்ந்துகிட்டே தான் இருந்தாரு. ம். முதல் தடவை வந்துட்டு சரிஞ்சிருக்காரு. அது ரசிகர்கள் தான், ரசிகர்காரங்க நம்ம நாம் தமிழர் கட்சியில் உள்ளவங்களே நிறைய பேர் ரசிகர்கள் அடிப்படையில் வந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்களே தவிர மற்றபடி இல்லைன்னா இதை விட ஓட்டு சதவீதம் ஒரு படின்னு உதவி உயர்ந்திருக்கணுமே தவிர தாழ்ந்திருக்க கூடாது. அதான் சொன்ன திரையை பார்த்து திரை கவரட்சை பார்த்து ஓட்டு செலுத்திட்டாங்க மக்கள். இப்போ அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்ன எடுக்கும் பாவீங்க? இப்போ உள்ளாட்சி தேர்தல்லாம் வரப்போகுது, அதெல்லாம் வந்துட்டு எப்படி இது உள்ளாட்சி தேர்தலில் இதோட இன்னும் நாங்கள் கடுமையாக உழைச்சி உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் ஏதோ இடம் பிடிக்கிறதுக்கான வழிவகை செஞ்சுட்டு இருக்கோம். கண்டிப்பா அதுல வெற்றி பெறும் கண்டிப்பா. விமர்சனம் செய்யறாருன்னா அது அவரோட கருத்து நாம் எடுத்துக்கிறத தாண்டி அவருமே வந்துட்டு ராஜபக்சே அவர்கள் வந்துட்டு என்னுடைய தந்தை ஸ்தானத்தில் தானே வச்சிருக்கேன்னு அவர் சொல்றாரு. அப்படிங்கும்போது அவர் அங்கேயும் பேசுறாரு இங்கேயும் பேசுறாரு. அப்படிங்கும்போது அதை எப்படி நாம் எடுத்துக்க முடியும்? அவர் வந்துட்டு என்ன சொல்றதுன்னா வந்துட்டு ஒரு தமிழ் தேசிய கட்சி வந்து இங்க வளர்ந்து விடக்கூடாது அப்படிங்கறத அவரு பாக்குறாரு. அப்படிங்கிற என்னோட கருத்தை நான் பாக்குறேன். அவர் இங்க சீமான் அவர் வளரக்கூடாது. அது நம்ம தமிழர் வந்துட்டு நம்ம வந்துட்டு தோல்வி அடையிறதுக்கே வந்து இன்னொரு தமிழராக தானே இருக்கிறாரு. அவர் வந்துட்டு சப்போர்ட் பண்ணி பேசணுங்கிறத பார்த்தா அவர் சப்போர்ட் பண்ணாதான் தப்பு. ஏன்னா ராஜபக்சே அவர்கள் என் தந்தையா நான் பாக்குறேன்னு சொல்லும் பொழுது அவர் நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாதான் அதை நம்ம தவறா பார்க்கணுமே தவிர்த்து அவர் நம்மளை எடுத்து பேசணும் நம்ம தப்பாவே பார்க்க தேவையில்லை. அவரும் வந்துட்டு நம்ம இனத்தை வந்துட்டு முன்னேற்ற பாதையில கொண்டு போக நினைச்சா அது கரெக்ட். அவருமே வந்துட்டு நம்ம இனத்தை வந்துட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக நம்ம பேசிட்டு இருக்கோம். அதை தப்பா பார்க்கும்போது அவர் எப்படி நம்ம சரின்னு எடுத்துக்க முடியும்? அவருடைய கருத்தை ஏத்துக்கவே முடியாது ப்ரோ ஒருபோதுமே. பிளஸ் என்னன்னா இப்ப இந்த தேர்தலோட தோல்வியை எப்படி பாக்குறீங்க? ப்ரோ இதை வந்துட்டு நம்ம ஒரு தோல்வியாவே பார்க்க முடியாது ப்ரோ. ஒரு ஸ்டெப் வந்து நம்ம பின்வாங்கி இருக்கிறதா தான் பார்க்கணும். இதை நம்ம ரீபில்ட் பண்ண போறோம். அதே மாதிரி நம்ம தோல்வி என்பது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு புதுசு கிடையாது. நம்ம அடுத்த கட்டத்துக்கு இது வந்து இன்னும் கொஞ்சம் உத்வேகமாக தான் நம்மளை பயணிக்க கொண்டு போகும். இன்னைக்கு 20 லட்சம் மக்கள் நமக்கு கிட்டத்தட்ட வாக்கு செலுத்தியிருக்காங்க அப்படின்னா இந்த 20 லட்சம் 2 கோடியா மாறாதுன்னு என்ன நிச்சயம் சொல்ல முடியும்? அவர் ஒட்டுமொத்த இப்போ நாம் தமிழர் கட்சி 15 வருஷமா பேசி விதைச்சதை அவர் அந்த சினிமா மோகத்தை வச்சு அறுவடை செஞ்சு போயிட்டாங்க. அதிமுகவும் திமுகவும் வேணான்னு சொல்லி மக்கள் மாறிட்டாங்க. ஆனா யாருக்கு ஓட்டு போறேன்னு தெரியாம அங்க போய் குத்திக்கிட்டாங்க. இனி விஜய் அவர்கள் மாற்றம்னு சொல்லிட்டு எங்கேயுமே பேச முடியாது. நீ மாற்றம் என்றால் அது நாம் தமிழ் கட்சி தான். மக்களுக்கு நீ மாற்றம் என்று ஒரு கட்சிக்கு வாக்கு செலுத்தணும்னு நினைச்சா அது நாம் தமிழ் கட்சியை மட்டுமே தான் இருக்கணும். தமிழ் மீது பற்றுள்ளவங்க நாங்க போராடிக்கிட்டு இருக்கிறோம். தமிழர்களை சதி பண்ணி கொள்ள நினைக்கிறவங்க அதுக்கு சாதகமா இருக்காங்க. அவ்வளவுதான். விஜயே வந்துட்டு அண்ணா ஜெயிச்ச உடனே சீமான் வந்து பார்த்து 2 பேர் கட்டி பிடிச்சி அதெல்லாம் பண்ணிட்டாங்க. அது வந்து வெளிவட்டார இதுக்கு வந்து அவங்க அப்படிதானே பண்ண முடியும். எல்லாருமே இப்ப வந்து உடனே வந்து நம்ம வந்து பகை அப்படின்னு சொல்ல முடியாது. இல்ல எல்லாருமே வந்து நண்பர்கள் அப்படின்னு தானே. இப்ப அண்ணனே வந்து எல்லாருமே வந்து எல்லாரும் நண்பர்கள். யாரையும் வந்து இங்க இருந்து துரத்தணும்னு நினைக்கல. எல்லாருமே வந்து இங்க வந்து வாழுங்க, நாங்க தான் ஆளுவோன்னு மட்டும்தான் சொல்றாரு வழியே. யாருக்கும் வந்து கன்னடம் வேற இவன் வேற அவன் வேறன்னா யாரும் பிரிச்சு பேசல. எல்லாரும் தமிழர் தான். விஜய் தமிழராவே இருக்கட்டுமே. ஆனா தமிழுக்கு எதிரால இருக்காரு. காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்காரு. தமிழர்கள் கொண்டு குவிச்சவங்களோட கூட்டணி வச்சிருக்காரு. என்னைக்குமே பேசாதது வந்து இன்னைக்கு வந்து அர்ஜுனன் பேசுற காரணம் என்னன்னா ஒன்னே ஒண்ணுதான், அவரும் காசு வாங்கிட்டு பேசுறாரு.